Hi guys, வணக்கம். So TNPSC ல combined technical service examக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. So அத வந்து எப்படி செக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கரெக்ட்டுங்களா? So இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா February 20ஆம் தேதி. ஓகே. So நேத்தே அப்டேட் பண்ணாங்க. So at the same time வந்து பாத்தீங்கன்னா இதுல TNPSC ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. தேர்வு முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சீக்கிரமா பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அத இண்டிகேட் பண்றதுக்காக எத்தனை நாளுக்குள்ள நாங்க வந்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 49 சப்ஜெக்ட் பேப்பரை வந்து ஆன்லைன் எக்ஸாம் மூலமா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ 49 சப்ஜெக்ட் பேப்பரை ஆன்லைன் எக்ஸாம் மூலமா கண்டக்ட் பண்ணி வெறும் 77 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நாங்க இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு இங்க வந்து TNPSC ல இருந்து அபிஷியலாவே கொடுத்திருக்காங்க. 77 வேலை நாட்களுக்குள்ள அப்ராக்சிமேட்டா ஒரு 2.5 மாசம். கரெக்டா? வேலை நாட்கள் அப்படிங்கிறது அவங்க அந்த ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணல. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் சம்திங் வருது உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? சோ கிட்டத்தட்ட 3 மாசம் சம்திங்குள்ள இந்த ரிசல்ட் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நார்மலா TNPSC அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ TNPSC அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள ஹோம் பேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்பெல்லாம் ரீசெண்டா குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள போய் செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எந்த ரிசல்ட் மேஜர் ரிசல்ட் வந்தாலுமே டக்குன்னு அதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக கன்வீனியன்டா இருக்கு அதை செக் பண்றதுக்கு. ஸோ இந்த வகையில் இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்க யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் இந்த கேப்சா கோட வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ரொம்ப சிம்பிள் வே தான். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா OTRல உள்ள போய் யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அப்டேட் ஆயிருக்கும். சோ இல்ல அப்படின்னா நீங்க OTRல உள்ள இன்ஃபர்மேஷன்ல போய் ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள போய் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இப்பெல்லாம் ரீசெண்டா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லயே வச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா கன்வீனியன்டாவும் இருக்குது. கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. சோ அதே மாதிரி யாரெல்லாம் எக்ஸாம் வந்து நீங்க எழுதிருக்கீங்களோ கண்டிப்பா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சோ மறுபடியும் சொல்றேன், அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. சோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்க ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் இந்த கேப்சா கோடு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி இதை TNPSC வெறும் 77 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு மறுபடியும் நான் இதை ஒரு டைம் சொல்லிக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே சீக்கிரமா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மும்முரமா TNPSC செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்ப இது வந்து நம்மளோட அஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சீக்கிரமா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். சீக்கிரமா ஒரு ரிசல்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாமே நான் பாசிட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க நம்ம அடால நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உள்ள போனீங்க அப்படின்னா அடா 247ல ஆல் கோர்சஸ் இருக்கா, இது ஸ்டேட்ல தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுல TNPSC கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ TNPSCல இதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேட்சுமே அவைலபிளா இருக்கு. ஸோ குரூப் 4க்கான பேட்ச், குரூப் 2க்கான பேட்ச் எல்லாமே டபுள் டைம் வேலிடிட்டியில போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஆஃபர் டைம்ல தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு ஸோ அன்லிமிட்டட் அக்சஸ் கிடைக்கும். இந்த ஆஃபர் டைம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் வேலிடிட்டி வேற கிடைக்கும். ஓகே. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல நீங்க பை நோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12+12 அப்படிங்கிற ஆஃபர் டைம் இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. சோ 12+12 ஆஃபர் டைம்ல வந்து போய்கிட்டு இருக்கு. 2 இயர் வேலிடிட்டி. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கோட் என்ன Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி இந்த மெகாபேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு இந்த ஆஃபர் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஸோ நீங்க எப்படி ரிசல்ட் செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ guys.